யார் இந்த பெங்குவின்? ஏன் இப்ப சோஷியல் மீடியாவே ஒரு கலக்கிட்டு இருக்கு? சொல்லுங்க எனக்கு இப்பவே தெரியும். நீங்க யார்? சோஷியல் மீடியா திறந்தாலே எங்க பார்த்தாலும் இந்த வீடியோ தான். அவ்வளோ மீம்ஸ், அவ்வளோ வீடியோஸ். அப்படி என்னதான் கதை இருக்கு இந்த பெங்குவினுக்கு பின்னாடி? 15 வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப்ல ஒரு டாக்குமெண்ட்ரியோட ட்ரிம்ட் கிளிப்பிங் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அதுல அந்த டாக்குமெண்ட்ரியோட டைரக்டர் அந்த அண்டார்டிகால ரீசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிற சயின்டிஸ்ட் கிட்ட ஒரு கேள்வி கேட்டாரு. பெங்குவின்ஸுக்கு பைத்தியம் பிடிக்குமான்னு. அதுக்கு சயின்டிஸ்ட் சொன்ன பதில், நார்மலா பெங்குவின்ஸ் வந்து சாப்பாடு கிடைக்கிற கரைகள்ல இருக்கும், இல்லாட்டி பெங்குவின்ஸோட காலனியோட இருக்கும். ஐ மீன் அதோட கூட்டத்தோட இருக்கும்னு சொன்னாரு. என்னைக்குமே அதோட கூட்டத்தை விட்டு தனியா பிரிஞ்சு போகாதுன்னு சொன்னாரு. அப்படி பிரிஞ்சு போச்சுன்னா அது இறந்துரும். ஆனா ஒரே ஒரு பெங்குவினை மட்டும் அவர் பார்த்து வந்து ஆச்சரியப்பட்டன்னு சொன்னாரு. இந்த நடுவுல நிக்கிற பெங்குவின் லெஃப்ட்ல போகிற அதோட காலனி, அதாவது அதோட கூட்டத்தோடயும் அது போகல, ரைட்ல சாப்பாடு தேடியும் போகல, பட் திரும்பி பின்னாடி 70 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற மலைகளை நோக்கி போகணுச்சுன்னு சொன்னாரு. என்னதான் ஆராய்ச்சியாளர்கள் அந்த பெங்குவினை திரும்ப கூட்டிட்டு வந்து அதோட கூட்டத்தோட சேர்த்தாலும் திரும்ப அந்த பெங்குவின் வந்து அந்த 70 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற மலைகளை நோக்கி தான் போகணுச்சுன்னு சொன்னாரு. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? அது எதனால அப்படி செஞ்சுச்சுன்னு யாராலையும் கண்டுபிடிக்கவும் முடியல. அதுக்கு மேல ஆராய்ச்சியாளர்கள் அதோட பயணத்தை வந்து தடுக்கல. அது வந்து அது பாட்டுக்கு போகட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்களாம். இதை பார்த்த நம்ம நெட்டிசன்ஸ் அது எதுக்கு கூட்டத்தை விட்டு தனியா போச்சுன்னு அவங்களோட யூகத்துல வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. இந்த வீடியோ வந்து 15 வருஷம் ஆச்சு. ஆவரேஜா ஒரு பெங்குவின் வந்து 15ல இருந்து 20 வருஷம் வாழும். எல்லாரும் அவன் செத்துருப்பான்னு சொல்றாங்க. அவன் செத்துட்டான்டா. ஆனா நான் நம்பல. தன்னோட குறிக்கோளை நோக்கி போன அந்த பெங்குவின் கண்டிப்பா இந்தியன் தாத்தா மாதிரி எங்கேயாவது உயிரோட இருக்கும். நம்புவோம்.